ஜெய் சீதாராம். ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம். நவராத்திரி மகோத்சவம் 8ஆம் திருநாள். சீதா கல்யாணம், அதனுடன் 4வர் கல்யாணம். அது என்ன 4வர் கல்யாணம்? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் ஆகியோர் பிராதாக்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை இன்று நாம் சேவிக்கப் போகின்றோம். நம்ம உபன்யாசத்தில் நாமசங்கீர்த்தனத்தில் ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம் கேட்டிருப்போம். பார்த்துருக்கோமா அப்படின்னாக்க, ஆண்டாள் நாச்சியார் பாடினா மாதிரி மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்க்கிறவாயின்னு மங்களாசாசனம் பண்ணா. மனத்துக்கு இனியான் யாருன்னு அது நம்ம ராமன் தான். அப்பேற்பட்ட ராமன் சீதாதேவியை மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பத்த கணாக்கண்டேன் தோடினான். பாணிகிரகணம் பண்ணிக்கிறதாக ராமனும் சீதையும் முதல் சேவை. இரண்டாவதாக பரதன் ஊர்மிளா. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு பரதன் மாண்டவி அவ 2 பேரும் அம்மி மிதிக்கிறதாக இவாளுடைய திருக்கல்யாணம். அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக பரதன் ஊர்மிளா. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு பரதன் மாண்டவி அவ 2 பேரும் அம்மி மிதிக்கிறதாக இவாளுடைய திருக்கல்யாணம். அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் ஊர்மிளா. வரிசிலை வாழ்முகத்தின் ஐமார்தம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கணாக்கண்டேன் தோடினான். லக்ஷ்மணனும் ஊர்மிளையும் ஹோமத்தில் பொறியிடுற மாதிரி 3வது திருக்கல்யாணம். 4வதாக சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதிசொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு வாரணமாயிரம் நலங்கு தேங்காய் உருட்டுறதாக, மஞ்சக்காய் உருட்டுறதாக ஆண்டாள் நாச்சியார் படியபடி இன்றைய சீதா கல்யாண வைபவமானது பகவான் ராமச்சந்திர சுவாமி அத்தியாச்சரியமாக நடத்தின்றார். பெருமாள் சீதாராமனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் சகல ஜனங்களும் சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு திவ்ய சரணாரதங்களை பிரார்த்திக்கின்றோம். ஜெய் சீதாராம்.